பார்க்கணும். ஓ இது மொத்தம் எவ்வளோ வேல்யூ வருமா? 25 லட்சம். இது எல்லாம் மேலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றுற மாரி செட்டிங். அதான் ஆனால் தண்ணி வரல. இல்லை எல்லாம் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணால் நாளைக்கு பைப் உடச்சுக்கிறானுங்க, அதை உடச்சுக்கிறானுங்க. சரி, அது என்னென்ன காரணம்? பாதுகாப்பு இல்லாததா? பாதுகாப்பு இல்லைன்னு இல்லை, உள்ளே வந்து அவன் சௌரியத்துக்கு உள்ளே உட்காந்துக்கிறான், தண்ணி அடிக்கிறான், உள்ளுக்குள்ளே போய் வந்துக்கிறானுங்க. இதுக்குள்ளே போய் தானே இந்த மாரி பிரச்சனை. குகை மாரி உள்ளே இருக்குது, அதில் உள்ளே போய் இவனுங்க என்ன பண்ண. நம்மளும் பழமும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கி வந்தோம்லாம், வாங்கி வந்தபோது சொன்னோம் இங்கே வந்து கஞ்சா குடியாரம் தான் அதிகமாக இருக்கிறாங்கண்ணா. ஏன் சார் காவல்துறை இப்போ சொல்லுங்கள் சார். சாம் இங்கே வந்து எப்படின்னா 24 நேரமும் கஞ்சா குடிக்காரங்க இப்போ கவுன்சிலிங் உட்காந்துக்கிட்டு துரத்தி பார்க்குறாரு. எல்லா ஆளுங்களும் துரத்தி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இது ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. என்ன தான் பண்ணலாங்க? இங்கே முழுசாகவே காலையில் நாங்கள் வந்து 7 மணிக்கு வாக்கிங்க வந்தேன், 20 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க வரிசையாக. கஞ்சாவை 2 இடத்துல விற்கிறாங்க. இது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம போச்சு. இப்போ மாநகராட்சி போனால் 25 லட்சம் வந்து நம்ம அழகா 70 லட்சமா? 70 லட்சம் 25 லட்சம் இல்லையா? 70 லட்சமா? ஆக வந்து அநேகமாக 70 லட்சம்னா ஒரு 10-15 ரூபா செலவு இருக்குமாண்ணா? ஐயோ நான் கொடுங்க. இது 70 லட்சமா? ஆனால் எது எப்படின்னா மொத்தம் 3.5 கோடினா இந்த இது பண்ணுறது இல்லை. இந்த குடியில் போட்டாங்க இல்லையா, அந்த குடிலுக்கும் இதுக்கும் சேர்த்து 3.5 கோடி. அது இல்லாமல் அந்த டாய்லெட்டு இது டோட்டல் ஆனது எவ்வளோ சார்? 3.5 கோடியா? பாருங்க, நல்ல ஒரு செயல்பாடு தான் கார்பரேஷன் பண்ணுச்சு. ஆனால் இங்கே இருக்கிற ஊர் மக்கள் அந்த மாரி அதை நம்ம வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னொன்றுங்க, இது இருக்கும்போது எவ்வளோ அழகாக இதை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு லுக்கு, ஒரு மலை இல்லைங்க. ஒரு 6 கோடி ரூபாய் சைனீஸ் பார்க்கு, ஓப்பன் சைனீஸ் பார்க் கொண்டு வரலான்ட்டு இருந்தோம். இப்படி பண்ணி எப்படி இங்கே மெயின்டைன் முடியல. ஆனால் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு காவலர்களை சரியான காவலர்கள் போட வேண்டியதுதான், போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியதுதான். அதுதான் அவரும் தான் சொல்கிறாருங்க. ஆனால் ஏன்னா இப்போ நீங்கள் தான் இந்த வேலியெல்லாம் போட்டு விட்ருங்க. இல்லை இப்போ தான் எல்லாம் போட்டுக்கிட்டு லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் இந்த மூலையிலும் இந்த மூலையிலும் போடாமல் இருக்குது. அது இந்த பக்கம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 4 நாளைக்கு ஓட்டவே கட் பண்ணிடுறாங்க. இந்த மூலை இது முழுசாகவே டோட்டலாக காலி, ஒன்றுமே இல்லதில்ல. நான் உள்ளே போகலாமா? சூடு இருக்குதே. இப்போ அந்த கம்பியெல்லாம் அது அப்படியே கொதி நிலையில் தான் இருக்கும். கம்பியெல்லாம் கொதி நிலையில் தான் இருக்கும். 60 லட்சமா? 70 லட்சம். 70 லட்சம் போச்சு. இல்லை 25 தான் கரெக்டு. அது 75ன்னா அவர் மேயரா? சரி, நம்ம 70 இப்போ காவல்துறை சொல்கிறாங்க 70. இது முன்னாடியே பண்ணது இல்லை, இப்போ தானே பண்ணாங்க. எவ்வளோ எத்தனை வருஷம் இருக்குது? இப்போ ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்குள்ள தான். இல்லைண்ணா அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். 1.5 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். கான்ட்ராக்ட் சொன்னார் 1.5 வருஷம் ஆச்சுங்க. ஆமாம். ஆனால் 1.5 வருஷம் தண்ணி ஒரு நாள் கூட விடலையா? இல்லை, விட்டு தான் அந்த தண்ணி இதில் போய் தான் போகிற மாரி கொண்டு போனாங்க கூட இருக்காது. இல்லை, அது இன்னைக்கு செஞ்சாங்களா நாளைக்கு உடைக்கிறானுங்க. அவனா சரி. ஆனால் அதுக்கு என்ன தான் வழி சொல்லுங்கள். இது அது இந்த மாதிரி அப்படின்னா இது இப்போ கார்பரேஷன் கமிஷன்ட்டு பேசணும். இது தனியாருக்கு டெண்டர் தான் பார்க்க முடியும். இல்லைன்னா இது திறந்து விட்டலான்னு ஆகி போன மாரி இதெல்லாம் போய் சரி பண்ணுறதே பெரிய சிரமம். அது உள்ள பூட்டெல்லாம் போட்டிருக்கேன்னா பாருங்கண்ணா, அந்த ஓட்டை பாருங்க. போட்டேன். அது என்ன பண்ணுறோம்? புடிங்க போட்டு உடைக்கிறானுங்க. உள்ளே இருக்கிற டைல்ஸ் என்ன பண்ணும்? கல் எடுத்து போட்டு ஊற்றுறானுங்க. என்ன போயிட்டு அவனு ரவுடிகள் கூடாரமாக மாறிட்டே இருக்குது. அப்படி பண்ணுறானுங்க காவல்துறை. ஒரு பொதுவான இடத்துல ஒரு இதுவே இப்படி இருந்தால் எப்படி தான் என்ன தாங்க பண்ண முடியும்? இல்லை, கார்பரேஷனும் முடிஞ்ச அளவு பண்ணாங்க. அவங்களாம் பண்ணாங்க. இங்கே இருக்க லோக்கலில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, வேலைக்கு பாரு அப்படின்றாங்க. அவங்க பயந்துறாங்க. ஆனால் என்ன திட்டங்கள் மக்கள் கொண்டு வந்தாலும் அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறத பொறுத்து தான் இருக்குது.
இத ஏன்னா இத 10 வருஷம் போராடி வாங்கினா அவர்கிட்ட. 2011 போராடி தான் இது வாங்கினேன். 10 சந்தை அடைச்சா போதும். ஏங்க தான் இப்போ இது போட்டு விட்டா அடுத்து பக்கத்தில் ஓட்ட போடுறான். நடந்து போக தேவையில்ல, செக்யூரிட்டி சைக்கிள் இருந்தா போதும். அப்படி இதுல அவங்க எல்லாம் அடிச்சு போடுறாங்க, அதெல்லாம் அடிச்சு போடுறாங்க. செக்யூரிட்டி நீங்க காவல்துறை தான் வரணும். காவல்துறை தான் கிடையாது. காவல்துறை 10 மேல கேஸ் போட்டா மட்டும் தான் நடத்த முடியும். வந்து குரூப் பிசுமா அவங்களும் வராங்க வெளியூர்ல இருந்தும். தாயம் விளையாடிட்டு இருப்பாங்க. தாயம் விளையாடுறவன் கஞ்சாவும் சரக்கு அடிச்சு இந்த சாரத்தை குடிச்சு தான் பண்ணுறான். என்னதான் வழின்னு தெரியல. ஒரு மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்பட்ட 60-70 கோடி ரூபா பணம் முதல்ல போயிடுச்சு. சரி சரி அண்ணன் கொடுக்கட்டும், நான் இப்படி நின்றுக்கிறேன். பாப்பா வாங்க பாக்கலாம். நீங்கள் நம்ம சரியா சேலம் மாநகராட்சியினுடைய நிதியிலிருந்து மக்கள் வரிப்பணத்திலிருந்து 70 லட்சம் செலவில் கட்டப்பட்ட சிறுவர் பூங்கா இன்றைக்கு ரவி வா வந்து 70 லட்சத்தில் கட்டப்பட்ட இந்த சிறுவர் பூங்கான்றது இந்த நீரூற்று வந்து இன்றைக்கி குடிகாரர்களாலே கஞ்சா போதையில் இருக்கிறவர்களாலே எரிக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. இது வந்து எப்படின்னா இதுக்கு உருவாக்கப்பட்ட நோக்கம் இந்த பகுதி பள்ளப்பட்டி பகுதி மட்டும் இல்லை, சேலம் இந்த சூரமங்கலம் இந்த 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 இதில் சூரமங்கலம் மண்டலத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் சேலம் நகரத்தில் இருக்கிறவங்களும் காலை நேரத்தில் நடைபயிற்சி போவதற்காகவும் மாலை நேரங்களில் இந்த மாதிரி நடைபயிற்சி குழந்தைகளோடு வந்து விளையாடுவதற்காகவும் கட்டப்பட்டது. இதனுடைய நோக்கம் சிதைந்து இன்றைக்கு எப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு தவறான மனிதர்களுடைய கூடாரம் மாதிரி இருக்கிறது. இதற்கு விரைந்து அரசாங்கம் நல்ல முடிவெடுத்து உடனடியாக இந்த பொழுதுபோக்கு பூங்காவுடைய நோக்கத்தை, அதாவது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இதை கட்டி இதன் நோக்கம் என்னென்னா இந்த பகுதி மக்கள் இதாவது இது ஒரு மாதிரி சாக்கடை நிறைஞ்சு கிடந்தது. இந்த பகுதியிலே போக முடியாது, அவ்வளோ நாற்றம் வந்துச்சு. இதை வந்து ஒரு அருமையான ஒரு பூங்காவாக பொழுதுபோக்கு பூங்காவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இதனுடைய நோக்கம் சீர்குலைந்து இருக்கிறது. இதற்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இதில் எப்படி தெரிந்த பாருங்கள். இது பாரு எப்படி பாருங்கள், அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பாருங்கள். சுற்றிலையும் லைட்டு, அதில் வந்து ஒரு ரொம்ப சூப்பராக ஒரு மலமாக இருந்தது. இது நீ வீணாக போச்சு. 70 லட்சம், 1 ரூபா 2 ரூபாயில் 70 லட்சம். நானே இதை பார்த்து வந்து வியந்துருக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இரவு நேரங்களில் பார்த்தா லைட்டு சுற்றிலையும் லைட்டு இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க வந்து இதை பார்க்குறதுக்குன்னே குழந்தைங்க நிறையா வருவாங்க. இது போச்சுங்கிறது இது ஒன்று தாங்க இருந்துச்சு. இதுவும் இன்னைக்கு எரிக்கப்பட்டுக்கிறது தான் நமக்கு ரொம்ப மன வேதனையும் மன வலியும் தருகிறது. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சமூக விரோதம் எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அது என்ன எப்படிங்க சாயந்தரம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் காலையில் நான் வந்து இப்போ பாருங்க, என்னோட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 4 நாள் வந்தேன். இங்கே வந்து நடைபயிற்சி வந்தேன். வரும் பொழுதே பார்த்தேன் 20 இடத்துல மது குடிச்சிட்டு இருந்தாங்க. 20 இடத்துல, ஒரு இடம் 2 இடத்துல 20 இடத்துல சாராயம் குடிச்சிட்டு இருந்தேன். நானும் சொன்னேன், ஏக்கண்ணே பட்டம் பகல் இப்படி குடிக்கிறியா, வேலைக்கெல்லாம் போங்கயா அப்படிங்கும்போது என்ன கண்டோன்னே முறைக்கிறதுக்கு வராங்க. நான் யாருன்னு தெரிஞ்சாலே எதிர்த்து ஓடி போயிடுறாங்க. இதை ஒரு இங்கே வந்து காவல்துறை, ஏங்க நான் நினைக்கிறேன் ஸ்காட்லாண்ட் யார்டு காவல்துறைக்கு நிகரான காவல்துறை நம்ம காவல்துறை. நினச்சி அதை பூங்காவை காப்பாற்ற முடியாது. ஒன்றுமே இல்லைங்க. இங்கே வந்து 10 பேர் அந்த மாதிரி இங்கே தண்ணடிக்கிறவன் சமூக விரோத செயல் பண்ணுவோம். தினம் 10 பேர் மேலே கேஸ் போடுங்க. கேஸ் போட்டால் ஏன் இங்கே வரப்போகிறாங்க? அதை செய்யலையே. அதை தான் நான் கேட்குறோம். இதை காப்பாற்றப்பட வேண்டியது, பாதுகாப்பளிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. அதை செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய வேண்டுகோள். காவல்துறையான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதான் தெரியல. காவல்துறை இன்னும் புதிதாக வந்திருக்கிற கமிஷனர் ரொம்ப ஒரு மாதிரி நேர்மையான நல்ல ஒரு அதிகாரின்னு சொல்கிறாங்க. நான் என்ன போய் பார்க்கல. அவர் பார்க்கும் பொழுது இந்த பூங்காவையும் பாதுகாக்க சொல்லணும், 5 ரோடையும் திருநங்கைகளுடைய பிடியிலிருந்து பாதுகாக்க சொல்லணும். 5 ரோடும் பார்த்திங்கன்னா திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய பாலியல் தொழில், அதாவது திருநங்கைகள் ரொம்ப நல்லவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பார்த்தா சாமி மாதிரி கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. அந்த திருநங்கைகள் பாலியல் தொழில் கூடாரமாக 5 ரோடும் அந்த தொழிற்பேட்டையும் மாறிட்டு இருக்குது. இதெல்லாம் இது குறித்து நம்ம மாநகராட்சி காவல்துறை ஆணையர்கிட்ட விரைந்து பேச இருக்கிறேன். இன்னும் 2 நாளில் போய் சந்தித்து பேச இருக்கிறேன். அதான்
என்ன பண்ணுறது? சரி சார், நீங்கள் இங்கே சரி, இது என்ன காரணம் கண்டுபிடிச்சிங்களா? இல்லை, இது மேலே தான் கேமரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல? ஃபுட்டேஜ் எடுக்க சொல்லிக்குது எப்படி ஃபுட்டேஜ் எரிஞ்சு போச்சா? ஃபுட்டேஜ் 2 இருக்கு. ஆ, இன்னும் அந்த யாராவது வரணுமா? அதான் வெயிட்டிங். கான்ட்ராக்டுக்காரர் இங்கே தான். அந்த ஃபுட்டேஜ் டிவிஆர் எங்கே இருக்குங்க? அந்த ரூம் இருக்கு. ஒரு ரூம் இருக்கு, அதெல்லாம் சேஃப்டியாக இருக்குதுல்ல? சரி, இப்போ இந்த பக்கம் இருந்து வச்சா அடிச்சுக்கலாம், இந்த பக்கம் இருந்து வச்சுருந்தா எப்படினாலும் வெளியே வரணும்ல. ரைட். வெளியே இங்கே ஒரு கேமரா இருக்கு. 2 லாஸ்ட் அங்கே இருக்கு. ஒரு கேமரா இருக்கு. சரி, ஒரு கேமரா இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு. அந்த கேமரா கட்டாயம் அதான் இங்கே ஒன்று இருக்கு. அந்த இது போட்டு காட்டுங்க. ஃபுட்டேஜ் அது இப்போ ஏற்கனவே என்ன மீறி நம்ம ஒப்படைச்சோங்கிறத அண்ணாண்ட போட்டு இது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஆமாம். சே, அடா சூப்பராக நீர் வச்சு மட்டும் எனக்கு திறந்தாச்சு, அண்ணன் திறந்தாச்சு. ஃபயர் சர்வீஸ் வந்து தூக்கி போட்டாங்க அவங்க. இப்போ இது எல்லாமே காலியா? இது எல்லாமே எரிஞ்சு போச்சா? எல்லாமே இருந்துச்சு. இந்த வீடியோ மட்டும் ஆன் பண்ணிட்டேன். அப்படி இருந்து அவங்க கடைக்கு வச்சு இங்கே நின்னாலே நல்லா அந்த வியூ நல்லா இருந்துச்சு. குளிர்ச்சியாக இருக்கும் அந்த தண்ணி கொட்டுறது. எங்கம்மா ஆளே காணா? எம்எல்ஏ வந்தால் வருவியா? இது உள்ளுக்குள்ளேயும் போய் நானும் உள்ளே போயிருக்கிறேன். சுற்றி வரலாம் 4 பக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் அனுப்பிச்சுடுவாங்க. அவருக்கு அனுப்பிச்சுடுவேன். இவருக்கு டிவிக்கு அனுப்பிச்சுடுவேன். 944. சரி, ஆமாம். சரி, சரி, சந்தோஷமா. ஆமாம்.